பிஎஸ்என்எல்ல போஸ்ட்பெய்டும் இருக்கு, ப்ரீபெய்டும் இருக்கு. எனக்கு ப்ரீபெய்ட்னா என்னன்னு தெரியாது, போஸ்ட்பெய்ட்னா என்னன்னு தெரியாது அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சில பேருக்கு தெரியலாம், ஆனா பல பேருக்கு இன்னும் தெரியல. அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா, யார் யாருக்கு எது எதுல லாபம் வருதோ அதை தான் மக்களை வந்து வாங்க வைக்கிறாங்க. ஸோ அதனால ஒரு சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன், அதாவது போஸ்ட்பெய்டுக்கும் ப்ரீபெய்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. நம்மள முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் சிம் தான் யூஸ் பண்றோம். ஏன் யூஸ் பண்றோமோ அதை தான் நம்மளை வாங்க வைக்கிறாங்க. ஏன் வாங்க வைக்கிறாங்க? இது மூலியமா கம்பெனிக்கு லாபம் உண்டு. அதாவது கால் என்னதான் அன்லிமிட்டடாக பேசிட்டாலும் டேட்டா யூசேஜ் ஆகட்டும், இதர பல சலுகைகள் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாகவே அவங்களுக்கு வந்து பணமாக கிடைச்சிருது. அதாவது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பணத்தை வந்து ஈஸியாக வந்து கெயின் பண்ணிக்கலாம். இந்த மாதம் நீ வந்து சர்வீஸ் யூஸ் பண்ண போகிறேன்னா போன மாதமே நீ ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். அப்போ தானே இந்த மாதம் சர்வீஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே வந்து நிறைய அட்வான்டேஜஸ் அவங்களுக்கு இருக்குது. ஆனாலும் இதுலயும் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ்க்கு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஆனால் போஸ்ட்பெய்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அதாவது எப்படி நம்ம ப்ரீபெய்ட்ல வந்து இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரீசார்ஜ் பண்ணுமோ, அது அப்படியே ரிவர்ஸ். அதாவது இப்போ ஜனவரி மந்த் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்து பிப்ரவரி மந்த்ல ஜனவரி மந்த்துக்கான பில்ல கட்டுவீங்க. இப்படி தான் நடக்குமே தவிர, உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டாலாவே முன்கூட்டியே பணம் கட்டுது அப்படின்னு இல்ல. சர்வீஸை யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பில் கட்டுங்க அப்படிங்கிற ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் பெய்டு ஆப்ஷன் வந்து குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம, இதில வந்து டேட்டா இவ்வளோ தான் கன்சியூம் பண்ணணும். ஒரு நாளைக்கு இவ்வளோ தான்னு இல்ல. மொத்தமா குடுத்துருவாங்க. அத வந்து நீங்க ஃப்ளெக்சிபிளா யூஸ் பண்ணிக்கலாம். அதுலயும் உங்களோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இதில இருக்கு. நீங்க இப்ப ப்ரீபெய்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதில வந்து ஃபைன் அமௌண்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க. அதாவது நீங்க பில் கட்டலாம். அதாவது ஒரு மந்த்துக்கு முன்னாடியே வந்து சர்வீஸ்க்கான ஆப்ஷன் கட்டிடலாம் இல்லையா? இத கட்டிட்டு நீங்க கட்டல அப்படின்னா, உங்கள எதுவும் கேள்வி கேட்க முடியாது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, இன்கமிங், அவுட் கோயிங் இத தான் கட் பண்ணுவாங்க. அதிகபட்சம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர் வந்து கட்டல அப்படின்னா, சிம்ம வந்து கேன்சல் பண்ணுவாங்க. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபைன் இல்லாத ஆப்ஷன். வேணும்னா கட்டுங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு. ஆனால், நீங்க வந்து போஸ்ட்பெய்ட்ல வந்து நீங்க வந்து சர்வீஸ வந்து கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது போஸ்ட்பெய்ட்ல வந்து இந்த மாரி நீங்க ப்ரீபெய்ட் சர்வீஸ வந்து சிலத யூஸ் பண்ண முடியாது. அதாவது நீங்க ஜனவரி மந்த் யூஸ் பண்ணிட்டீங்க. பிப்ரவரி மந்த் அதுக்கான பில் கட்டல அப்படின்னா, டேட்ஸ் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா, எப்படி வந்து பேங்க்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபைன் அமௌண்ட் குடுக்குறாங்களோ, அதே மாரி இங்கேயும் அந்த மாரி ஒரு ஃபைன் அமௌண்ட் கட்டி தான் உங்களால வந்து சர்வீஸ வந்து ரீயூஸ் பண்ண முடியும். ஆல்சோ இதுக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட டெபாசிட் கட்டணும் அப்படின்னும் சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட டெபாசிட் அமௌண்ட் இருந்தா மட்டும் தான் இந்த போஸ்ட்பெய்ட் சர்வீஸ் வொர்க் ஆகும் அப்படின்னும் சொல்றாங்க. கண்டிப்பா இத பத்தி டெடிகேட்டடா ஒரு வீடியோ போடுறோம். ஆனா இருக்கிற விஷயம் இதுதான். ஆனாலும் உங்களோட ஃபேமிலியோட டேட்டாவை ஷேர் பண்ணிக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, போஸ்ட்பெய்ட் ஆப்ஷன்ல மட்டும் தான் இருக்கு. ப்ரீபெய்ட்ல நீங்க உங்களோட ஃபேமிலியோட டேட்டாஸ வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கவே முடியாது. அதாவது உங்களுக்கு என்னவோ அத தான் யூஸ் பண்ண முடியும். அதிகபட்சம் ஹாட்ஸ்பாட்ல மாத்த முடியுமே தவிர, சிம்குள்ளேயே நீங்க டேட்டா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ற ஆப்ஷன் இதுல இல்ல. ஸோ இன்னும் பல விஷயங்கள் இத பத்தி இருக்கு. அதெல்லாம் இன் டெப்த்தா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனுக்கு கீழ வந்து நீங்க வந்து பதிவு பண்ணலாம். ஸோ நாங்களும் தெரிஞ்சுப்போம். உங்களோட டவுட்ஸ் ஆகட்டும், உங்களோட தாழ்மையான கருத்துக்களாகட்டும் எல்லாத்தையுமே வந்து தாராளமா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். நான் உங்களுக்கான வீடியோ மேக் பண்றேன். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.